பெரிதினும் பெரிதிற்கு இதுதான் தருணம். டிஜி ப்ரீபெய்ட் எக்ஸல் 28க்கு இதுதான் நேரம். ஆம், உண்மை. டிஜி ப்ரீபெய்ட் எக்ஸல் 28 உங்கள் ப்ரீபெய்டை நிரப்புங்கள். பெரிய மதிப்பை அனுபவிங்கள். 250 நிமிடங்கள், 250 SMS, 500 MB மற்றும் அளவில்லா அதிவேக சோஷியல் மெசேஜிங் பெறுங்கள். சந்தாதாரராக இன்று *116# எங்களுக்கு அழையுங்கள். இது எப்படி இருக்கு, இது எப்படி இருக்கு, இது எப்படி இருக்கு, இது எப்படி இருக்கு. யாரையாவது மாட்டி விடணும்னா என்ன செய்யணும் பிரதர்? raga.thr.fm என்ற அகப்பக்கத்துக்கு வரணும், வந்து விவரங்களை கொடுங்க. அதுக்கு பிறகு ஆக வேண்டிய வேலைகளை நாங்க பாத்துக்கிறோம். எஸ், நாதன் இப்படி மாட்டிக்கிட்டாங்க. அவங்க வந்து ஒரு பார்சல் வந்து சீலாப்பா அனுப்புனாங்க அப்படின்னு அவர் மேல பழி சுமத்தணும். எப்படி போச்சுன்னு இப்போ கேட்கலாம். ஓகே, தொடர்ந்து இணைந்தீர்கள். இது உங்கள் ராகா. ஹலோ நாமே ஓ ஹலோ ஹலோ யா அந்த பார்சல் எங்க வீட்டுக்கு அனுப்பி விட்ட? ஏன் அந்த பார்சல் எங்க வீட்டுக்கு அனுப்பி விட்ட? பார்சல் கருப்பு பார்சல் காது கேக்குதா இல்லையா? வச்சுட்டு அடிங்க, வேலை முடிஞ்சு வச்சுட்டு அடிங்க. யார வச்சுட்டு அடிக்கிட்டோம்? யார வச்சுட்டு யாரையும் அடிக்கிட்டோம்? வச்சுட்டு அடிங்க, வேலை மாட்டுது. நீ வையா, நீ விளங்குது தானே? வச்சுட்டு அடிங்க, வேலை மாட்டுது. ஐயோ, இப்ப விளங்குதா? யார் பேசுறா? இல்லையா, நீ ஏன் அந்த பார்சல் எங்க வீட்டுக்கு அனுப்பி விட்ட? பார்சலியா? எந்த பார்சல? ஐயோ, அது அன்னைக்கு வந்து வீட்டுல ஒரு பார்சல் கொடுத்துருப்பாடா. அதனால என் குடும்பத்துல எவ்வளவு பிரச்சனை தருவாப்ப. என்ன பார்சல்பா? நீ ஏன் அட்ரஸ் தெரியாம என் வீட்டுல வந்து கொடுத்துருப்பாடா. இப்ப பொட்டாட்டி வீட்டு பாப்பாருன்னு சொல்றான். ஏன் போமா வச்சு அனுப்பி விட்டேன்? என்ன பார்சல் சொல்லுங்க. யோ, அதுல எல்லாம் வந்து கேர்ள்ஸ் சமாச்சாரமா இருக்கியா, பர்ஃபியூம், லிப்ஸ்டிக் இதெல்லாம் இருக்கியா. அத கொண்டாந்து எங்க வீட்டுல என் பேரு கொடுத்துட்டு போயிட்டேன். அங்க வீட்டுல வந்து இப்ப சந்தேகப்படுறாங்க. இல்ல, யாருச்சும் அனுப்ப சொல்லி இருப்பீங்க, உங்களுக்கு அனுப்பிருப்பாங்க. நீ பக்கத்து வீட்டுல கொடுக்க வேண்டியது என் வீட்டுலயே கொடுத்துட்டு போல. நீங்க லூஸ் ஆயா? ஏன் அழுவாம பேச மாட்டீங்களோ? எனக்கு அழுகா வருதுயா. அழுகாம என்ன செய்யறதுயா? உங்க வீட்டுல இது மாதிரி பார்சல் கொடுத்துதான் தெரிஞ்சிருக்க கொடுங்க. இல்ல, அதான் அவர் நம்பிக்கையா பழகுறீங்க உங்க வைஃப் கூட. என்னதான் பேசியமா கூட உங்க மேலேயும் சந்தேகம் பிடிக்கிறாங்க. இந்த மாதிரி நீ வந்து வீட்டுல குட்டை போட்டு போயிட்டா யாருதான் சந்தேகம் பிடிக்க மாட்டாங்க. சரி, எப்படி அனுப்ப அந்த பார்சல் எப்படி வந்து சேர்ந்துச்சு உங்க வீட்டுக்கு? நீதான் கொடுத்த, அப்புறம் என் வீட்டுல சொந்தமா அடுத்தா வந்து சேரும். இல்ல, நான் கொடுத்தேன்னா சரி. நான் வந்து குரிய சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். குரிய சேவை. உங்களுக்கு எப்படி வந்துச்சு? யாரு அனுப்புனா? ஏன்னா நீதான் கொண்டாந்து கொடுத்தா அன்னைக்கு. லூசாயா நீங்க? நான் லூசா இருந்தா உங்களுக்கு ஏன் நினைக்கிறேன்? நீ லூசாயா? இல்ல, நீங்க எந்த அட்ரஸ் அனுப்பணும்னு சொல்லுங்க. இல்ல கன்சர்ன் நம்பர் கொடுங்க. இப்ப நீ அன்னைக்கு எடுத்ததுல அந்த எல்லாமே இருக்கு என்கிட்ட. இப்படி எடுத்துட்டு போயிரு, வந்து எங்க வீட்டுல வந்து சமாதானப்படுத்து. எடுத்துட்டு போயிருக்கா? உங்களோட மேனேஜர் நம்பர் கூட லூசு லூசு சொல்லிட்டு இருக்க கஸ்டமர்ஸ். என்னையா லூசுன்னு விளம்பர சரியா சொல்லுங்க. சரியா சொல்ற லூசு அப்படின்னு ஏன் சொல்ற? சார், நீங்க லூஸ் மாதிரி சொன்னா நான் லூசுன்னு தான் சொல்லணும். இதுதான் உங்க கம்பெனில சொல்லி கொடுத்தாங்களா? சார், இந்த கம்பெனில இருந்து வந்திருக்கு, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சென்ட் பண்ணிருக்காங்க எனக்கு. இது வந்து ராங் பார்சல். கான்சர்ன் நோட் நம்பர் இது உங்க கம்பெனி பேருன்னு சொன்னா நான் செக் பண்ணிட்டு ரெண்டாவது என் பாய் விட்டு அனுப்பி உங்ககிட்ட நான் அந்த பார்சல வாங்கிடுவேன். அதை விட்டு புட்டி என் பொண்டாட்டி பேசுறான். படிக்காம போயிட்டு. ஐயோ சார், இந்த மாதிரி கஸ்டமர் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்லை சார். இதே முதல் தடவை பார்த்திருக்கேன். உங்களுக்குள்ள ஃபேமிலிக்குள்ள பிரச்சனை எனக்கு தெரியாது. வீடு எங்க சார் இருக்கு? உங்க அட்ரஸ் எனக்கு SMS பண்ணி விட முடியுமா? நான் டாப் அப் பண்ணி விடுறேன், எனக்கு அனுப்பி விடுறீங்களா? விளங்கல சார். இந்த மாதிரி எப்படி இந்த கம்பெனிக்கு எடுத்து வச்சாலும் இந்த அட்ரஸ் எடுத்துக்க சீக்கிரம். சொல்லுங்க சார். இது சுனியா பிசி தெரியுமா உனக்கு? சுனியா பிசி. ஆமா தெரியும். வந்துட்டு இருந்தீங்கன்னா அங்க எஸ்ட்ரோ இருக்கும். ஆமா, எஸ்ட்ரோலுக்கு வந்து THR இருக்குவாயா? THR இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சூப்பர் சார். இது எப்படி இருக்கு? சூப்பர் சூப்பர். இது எப்படி இருக்கு? இது எப்படி இருக்கு, இது எப்படி இருக்கு, இது எப்படி இருக்கு, இது எப்படி இருக்கு. யாரையாவது மாட்டி விடணும்னா என்ன செய்யணும் பிரதர்? raga.thr.fm என்ற அகப்பக்கத்துக்கு வரணும், வந்து விவரங்களை கொடுங்க. அதுக்கு பிறகு ஆக வேண்டிய வேலைகளை நாங்க பாத்துக்கிறோம். எஸ், நாதன் இப்படி மாட்டிக்கிட்டாங்க. அவங்க வந்து ஒரு பார்சல் வந்து சீலாப்பா அனுப்புனாங்க அப்படின்னு அவர் மேல பழி சுமத்தணும். எப்படி போச்சுன்னு இப்போ கேட்கலாம். ஓகே, தொடர்ந்து இணைந்தீர்கள். இது உங்கள் ராகா. நாமே ஹலோ நாமே
ஓ ஹலோ ஹலோ ஏன் அந்த பார்சல் எங்க வீட்டுக்கு அனுப்பி விட்ட? ஏன் அந்த பார்சல் எங்க வீட்டுக்கு அனுப்பி விட்ட? பார்சல்யா பார்சல் கருப்பு பார்சல்யா காது கேக்குதா இல்லையா? வச்சுட்டு அடிங்க விளங்க மாட்டுது வச்சுட்டு அடிங்க யார வச்சுட்டு அடிக்கிட்டோம்? யார வச்சுட்டு யாரையும் அடிக்கிட்டோம்? வச்சுட்டு அடிங்க விளங்க மாட்டுது நீ வையா நீ விளங்குது தானே? வச்சுட்டு அடிங்க விளங்க மாட்டுது ஐயோ இப்ப விளங்குதா? யார் பேசுறா? இல்லையா நீ ஏன் இந்த பார்சல் எங்க வீட்டுக்கு அனுப்பி விட்ட? பார்சலியா? ஆ. எந்த பார்சல? ஐயோ அது அன்னைக்கு வந்து வீட்டுல ஒரு பார்சல் கொடுத்துருப்பாடா, அதனால என் குடும்பத்துல எவ்வளவு பிரச்சனை தருவாப்ப. என்ன பார்சல்பா? நீ ஏன் அட்ரஸ் தெரியாம என் வீட்டுல வந்து கொடுத்துருப்பாடா? இப்ப பொட்டாட்டி விட்டு பாப்பாருன்னு சொல்றான். ஏன் போமா வச்சு அனுப்பி விட்டேன், என்ன பார்சல் சொல்லுங்க. யோ அதுல எல்லாம் வந்து கேர்ள்ஸ் சமாச்சாரமா இருக்கியா, பெர்ஃபியூம் லிப்ஸ்டிக் இதெல்லாம் இருக்கியா? அத கொண்டாந்து எங்க வீட்டுல என் பேரு கொடுத்துட்டு போயிட்டேன். அங்க வீட்டுல வந்து இப்ப சந்தேகப்படுறாங்க. இல்ல யாருச்சும் அனுப்ப சொல்லி இருப்பீங்க, உங்களுக்கு அனுப்பியிருப்பாங்க. இல்லையா நீ பக்கத்து வீட்டுல கொடுக்க வேண்டியது என் வீட்டுலயே கொடுத்துட்டு போல. நீங்க லூசாயா? ஏன் அழுவாம பேச மாட்டீங்களோ? எனக்கு அழுகா வருதுயா, அழுகாம என்ன செய்யறதுயா? உங்க வீட்டுல இது மாதிரி பார்சல் கொடுத்துதான் தெரிஞ்சிருக்கோனுங்க. இல்ல அதான் அவர் நம்பிக்கையா பழகுறீங்க உங்க ஒய்ஃப் கூட. என்னதான் பேசியமா கூட உங்க மேலே சந்தேகம் பிடிக்கிறாங்க. இந்த மாதிரி நீ வந்து வீட்டுல குட்டை போட்டு போயிட்டா யாருதான் சந்தேகம் பிடிக்க மாட்டாங்க. சரி எப்படி அனுப்ப அந்த பார்சல் எப்படி வந்து சேர்ந்துச்சு உங்க வீட்டுக்கு? நீதான் கொடுத்த, அப்புறம் என் வீட்டுல சொந்தப்பட்ட அடுத்தா வந்து சேரும். இல்ல நான் கொடுத்தேன்னா சரி, நான் வந்து குரிய சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். குருவியா? குரிய சேவை. உங்களுக்கு எப்படி வந்துச்சு, யாரு அனுப்புனா? ஏன்னா நீதான் கொண்டாந்து கொடுத்தா அன்னைக்கு. லூசாயா நீங்க? நான் லூசா இருந்தா உங்களுக்கு ஏன் நினைக்கிறேன்? நீ லூசாயா? இல்ல நீங்க எந்த அட்ரஸ் அனுப்பணும்னு சொல்லுங்க, இல்ல கான்சர்ன் நம்பர் கொடுங்க. இப்ப நீ அன்னைக்கு எடுத்ததுல அந்த எல்லாமே இருக்கு என்கிட்ட. இப்ப நீ எடுத்துட்டு போயிரு வந்து எங்க வீட்டுல வந்து சமாதானப்படுத்து. எடுத்துட்டு போயிருக்கா? உங்களோட மேனேஜர் நம்பர் கூடிய லூசு லூசு சொல்லிட்டு இருக்க கஸ்டமர்ஸ். என்னையா லூசுன்னு விளங்குல சரியா சொல்லுங்க. சரியா சொல்றா லூசு அப்படின்னு ஏன் சொல்ற? சார் நீங்க லூஸ் மாதிரி சொன்னா நான் லூசுன்னு தான் சொல்லணும். இதுதான் உங்க கம்பெனில சொல்லி கொடுத்தாங்களா? சார் இந்த கம்பெனில இருந்து வந்திருக்கு, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சென்ட் பண்ணிருக்காங்க எனக்கு. இது வந்து ராங் பார்சல், கான்சர்ன் நம்பர் இது உங்க கம்பெனி பேருன்னு சொன்னா நான் செக் பண்ணிட்டு ரெண்டாவது என் பாய விட்டு அனுப்பி உங்ககிட்ட நான் அந்த பார்சல வாங்கிடுவேன். அதை விட்டு புட்டியா பொண்டாட்டி படிக்காம போயிட்டு. ஐயோ சார் இந்த மாதிரி கஸ்டமர் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்லை சார். இதே முதல் தடவை பார்த்திருக்கேன். உங்களுக்குள்ள ஃபேமிலிக்குள்ள பிரச்சனை எனக்கு தெரியாது. வீடு எங்க சார் இருக்கு? உங்க அட்ரஸ் எனக்கு எஸ்எம்எஸ் பண்ணி விட முடியுமா? நான் டாப் அப் பண்ணி விடுறேன், எனக்கு அனுப்பி விடுறீங்களா? விளங்குல சார்? காது கோளாறியா? இந்த மாதிரி எல்லாம் எப்படி இந்த கம்பெனிக்கு எடுத்து வச்சாங்க? இந்த அட்ரஸ் எடுத்துக்க சீக்கிரம். சொல்லுங்க சார். இது சுங்க பேசி தெரியுமா உனக்கு? சுங்க பேசி? ஆமா தெரியும். வந்துட்டு இருந்தீங்கன்னா அங்க எஸ்ட்ரோ இருக்கும். ஆமா வந்து டிஹெச்ஆர் இருக்குமாயா? இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சூப்பர் சார். இது எப்படி இருக்கு? சூப்பர். இது எப்படி இருக்கு?